ஆதியே போற்றி மலர்மிசையேகும் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தினுடைய நம்முடைய மாவட்டத்தின் கண்காணிப்பு குழு உறுப்பினர் அவர்களே, இந்த திட்டத்தினுடைய திருவண்ணாமலை மையத்தின் பயிற்றுனர் அருமை சகோதரர் பெருமதிப்பிற்குரிய திருக்குறள் காமராசு அவர்களே, மையத்தினுடைய இணை பயிற்றுனர் பெருமதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா பாபு ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற 4 வட்டங்களை சார்ந்த மாணவ கண்மணிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் என்பது உங்களுடைய சிலபஸுக்கு அப்பாற்பட்ட திட்டம். இந்த திட்டத்தில் படிக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? வருமா? இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தில் கலந்து படிக்கிறீங்கள சப்ஜெக்ட் மார்க் போவாங்களா? தமிழ் போடுவாங்க, ஆங்கிலத்துக்கு போடுவாங்க, கணிதம் போடுவாங்க, வரலாறு அறிவியல் சமூக அறிவியல் போடுவாங்க, அப்புறம் என்ன இருக்குது கணிதம், வேதியியல், இயற்பியல், கணிதம் இது போடுவாங்க. ஆனால் இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தில் நாம் கலந்துக்கிறோம். நமக்கு ஆசிரியர்கள் மதிப்பெண் போட மாட்டாங்க. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இதில் கலந்துக்கிறதுனால நமக்கு மதிப்பெண் வரப்போறதில்லை. அப்போ நம்ம எதுக்காக இதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பெற்றோர்களோட நினைக்கலாம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, நீங்கள் மதிப்பெண் வாங்குகின்ற 5 பாடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 பாடங்களிலும் நீங்கள் உயர்ந்த மதிப்பெண் வாங்குவதற்கு அடிப்படை இந்த வகுப்பு. தமிழில் 80 மார்க் வாங்குறீங்க, ஆங்கிலத்தில் 80 மார்க் வாங்குறீங்க, கணிதத்தில் 100க்கு 100 வாங்குறீங்க. இதுக்கெல்லாம் மெமரி பவர், ஞாபக சக்தி வேணும் இல்லையா? அந்த ஞாபக சக்தி இல்லாமல் ஆசிரியர்கள் என்ன பாடம் நடத்தினாலும் நீங்கள் அதை உள்வாங்கி உங்களுடைய மனதிலையும் உங்களுடைய அறிவிலையும் சேர்த்தீங்கன்னா தானே அதை நீங்கள் தேர்தல் அதை எழுத முடியும் இல்லையா? அப்போது அந்த பயிற்சி யார் கொடுப்பாங்க உங்களுக்கு? ஆசிரியர் தமிழ் பாடம் நடத்துவார், ஆங்கில பாடம் நடத்துவார், கணிதம் நடத்துவார், அறிவியல் நடத்துவார், சமூகவியல் நடத்துவார், எல்லாம் நடத்துவாங்க. ஆனால் நீங்கள் கேட்பீங்க, அதை ஆழ் மனசுக்குள்ள புகுத்தி அதை ஸ்டோர் பண்ணிக்கிறது எங்கே? அந்த பயிற்சி உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? அதில் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சனிக்கிழமையும் இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ இதில் கிடைக்கிற இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் மதிப்பெண் பெறுகிற அந்த 5 சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா மார்க் வாங்கலாம். அதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தால் கூட, ஐயோ இந்த திட்டத்தில் நாம் போய் கலந்துக்கிறோமே, இந்த திட்டத்தில் கலந்துக்கிறதுனால நமக்கு மதிப்பெண் வராது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, பெற்றோர்கள் நினைச்சாலும் சரி, அந்த 5 பாடங்களிலும் நீங்கள் கூடுதலாக மதிப்பெண் பெறுவதற்கான பயிற்சி அளிக்கின்ற வகுப்பு தான் இந்த வகுப்பு. எனவே இந்த வகுப்பில் நீங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டால் அந்த 5 பாடங்களிலும் நீங்கள் தேர்ச்சி அடைந்ததாக பொருள். எனவே இது 30 வாரங்கள் இந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது. அருமை ஐயா நம்முடைய இந்திரராஜன் அவர்கள் மிக தீவிரமாக இதை கண்காணித்து ஒவ்வொரு மாணவர்களும் இடைநிற்காமல் வருகிறார்களா, எந்த அளவிற்கு படிக்கிறார்கள் என்பதை நம்முடைய ஐயா காமராஜ் அவர்களிடத்திலேயும் ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்திலே, அதே மாதிரி செய்யாறு பகுதியில், போலூர் பகுதியில் அங்கே இருக்கிற பயிற்றுநர்கள்லாம் கேட்கறாரு, நீங்கள் இந்த மாணவர்கள் மட்டும் 30 வாரங்களும் ஒரு வகுப்பு கூட நீங்கள் இடைநிற்று இருக்கக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, சரியா? அந்த மாதிரி நீங்கள் அந்த பயிற்சியை தொடர்ந்து கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த 5 பாடங்களிலும் மதிப்பெண் பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை உங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். ஏப்பா அதில் போனால் உங்களுக்கு மார்க் கிடைக்காதுன்னு சொன்னால் கூட நீங்கள் அதை கேட்காதீங்க. உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு இதுதான் 4 நாள் வகுப்பு. எனவே இந்த வகுப்பில் ஒரு கிளாஸ் கூட நீங்கள் அட்டன் பண்ணலன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா வகுப்பும் நீங்கள் வாங்க, திருக்குறளை படிங்க. அந்த 7 சீர்திருத்தங்களுக்குள்ள 1330 குறளையும் நீங்கள் தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து நல்லா ஒப்பிச்சுட்டீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் பணம் தருவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுதான் முக்கியம். 15,000 ரூபாய் பணத்தை விட இந்த திருக்குறளை 1330 குறளையும் தடை இல்லாமல் இந்த மாணவனும் அந்த மாணவியும் ஒப்பித்தான்னு சொல்லிட்டு பேர் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் சான்றிதழ் தராங்கல்ல, அது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சான்றிதழ் பேசும். எனவே இப்போ உங்களுக்கு என்ன நடத்த போறாரு திருக்குறள் ஐயா காமராஜ் ஐயான்றது இப்போ புரியாது உங்களுக்கு. இன்னைக்கு எஸ்எல்சி போயிடுறீங்கள, பியூசி இப்போ அதுக்கப்புறம் +2 போயிடுறீங்கள, அப்போதான் அடாடா நான் 3வது படிக்கும்போது 4வது படிக்கும்போது சண்முகாஸ் இப்படி ஒரு வகுப்பு
வகுப்பு நடந்தது. அந்த வகுப்புல நம்ம ஐயாலாம் பாடம் நடத்துறாங்க. நாம அப்பெல்லாம் அந்த திருக்குறள் படிச்சு மனப்பாடம் பண்ற அந்த பயிற்சி நமக்கு மனசுல ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு நாம வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போனாலோ, மெடிக்கல் காலேஜ் போனாலோ, அல்லது வேற ஆர்ட்ஸ் காலேஜ் போனாலோ, வேற எந்த படிப்பு படிச்சாலும் நம்மளால ஆசிரியர் நடத்துற பாடத்தை அப்படியே உள்வாங்கி நம்மளால தேர்வு எழுத முடியுது அப்படின்னு நீங்க காலத்துல எஸ்எல்சி +1 +2 டிகிரி படிக்கும் பொழுது இன்னைக்கு ஐயா காமராசர் ஐயா உழைச்ச விதை அன்னைக்கு பயிராகும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறி 30 வாரங்களும் தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கு இந்த திட்டம், இந்த வகுப்பு, இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்று